தமிழ் இலக்கியத்தின் சுவாசமாக கொண்டு கவிதையை வாழ்வாக வாழும் ஒரு மகத்தான கவிஞரை இந்த மேடைக்கு வரவேற்கும் பெருமை இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது. எண்ணிக்கையால் அல்ல, ஆழத்தால் அளக்க வேண்டிய இலக்கிய சாதனையாளராய் கவிதை, ஆய்வு, வாழ்க்கை வரலாறு, பயண குறிப்புகள், கவிதை, நாடகம், மொழியாக்கம் என 80க்கும் மேற்பட்ட நூல்களை தமிழ் இலக்கியத்திற்காக அர்ப்பணித்தவர். இந்தியாவின் பல பகுதிகளிலும் வெளிநாடுகளிலும் தமிழ் தொன்றாட்டி இலக்கிய சொற்பொழிவுகள் மூலம் தமிழின் பெருமையை பரப்பியவர். கவிமாமணி, கவிவேடம், சந்தத் தமிழ்கடல், பாரதி செம்மன் என்ற உயரிய பட்டங்களை தாங்கியவர். 1000க்கும் மேற்பட்ட கவியரங்குகளில் பங்கேற்று 200க்கும் மேற்பட்ட கவியரங்குகளுக்கு தலைமை தாங்கி பெட்னாவில் 2 முறை கவியரங்கு தலைவராக செயல்பட்ட ஒரு பிரம்மாண்ட அனுபவ குரல். கவிதை மட்டுமல்ல, வில்லுப்பாட்டு, நாட்டிய நாடகம், வானொலி பாடல்கள் என பல கலை வடிவங்களை தன் முத்திரை பதித்தவர். இலந்தை, கவி பெட்டகம், கவிதை உறவு போன்ற படைப்புகளுக்கு முதல் பரிசுகளை பெற்றதோடு பிரிவினையும் பெருந்துயரம் என்ற வரலாற்று நூலுக்கு 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு வரலாற்று நூல் முதல் பரிசு பெற்ற பெருமைக்குரிய இலக்கிய ஆளுமை. கவிதை பேசும் குரலாக, தமிழ் துடிக்கும் இதயமாக கவிமாமணி இலந்தை ராமசாமி அவர்கள். மற்றும் இன்றைய உலகில் எல்லைகள் மாறினாலும் மனித கனவுகளுக்கு எல்லைகள் இல்லை. கல்வி, வேலை, குடும்பம், எதிர்காலம் என்ற நம்பிக்கையுடன் புதிய நாடுகளை நோக்கி பயணிக்கும் பலருக்கும் சரியான வழிகாட்டல் மிக அவசியமான ஒன்று. அத்தகைய முக்கியமான துறையில் சிக்காகோவில் உயர்கல்வி பயின்று இமிகிரேஷன் சட்டத்துறையில் தெளிவான அறிவும் பொறுப்பான அணுகுமுறையும் கொண்ட பலருக்கும் வழிகாட்டுபவர். நியூஜெர்சி மாகாணத்தின் முன்னணி இமிகிரேஷன் லாயர்களில் ஒருவராக அறியப்படுபவர். மக்களின் கனவுகளை சட்டப்பூர்வமான பாதையில் நம்பிக்கையுடன் முன்னேற்ற உதவும் ஒரு திறமையான சட்ட ஆலோசகர். இன்று நம்முடன் அறிமுகப்படுத்தும் பெருமை நமக்கு கிடைத்துள்ளது. இமிகிரேஷன் சட்டத்துறையில் தெளிவான வழிகாட்டலும் பலருக்கும் உதவி செய்து வரும் இமிகிரேஷன் லாயர் கவிதா ராமசாமி அவர்கள். சட்ட அறிவும் மனிதநேயமும் ஒரு சேர இணையும் இந்த அனுபவ குரலை கேட்க தயாராகுங்கள். பலத்த கரகோஷத்துடன் கவிமாமணி இலந்தை ராமசாமி அவர்களையும் இமிகிரேஷன் லாயர் ஸ்ரீமதி கவிதா ராமசாமி அவர்களையும் இந்த மேடைக்கு வரவேற்கிறோம். தற்பொழுது திரு ரகுசங்கர் ராமலிங்கம் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பார். தென்சென்சி தமிழ் சங்கத்தின் பொருளாளர் திரு சிவா அவர்கள் கவிமாமணி இலந்தை ராமசுவாமி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார். நன்றி சிவா. தென்சென்சி தமிழ் சங்கத்தின் செயலாளர் திரு பிரதீப் அவர்கள் இமிகிரேஷன் லாயர் ஸ்ரீமதி கவிதா ராமசாமி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார். ஐயா திரு கவிமாமணி இலந்தை ராமசாமி அவர்களிடமிருந்து ஓரிரு வார்த்தைகள். வஞ்சத்தில் ஒன்றானை, நெஞ்சத்தில் நின்றானை, மாசற்றானை, வலம் வந்து கனியொன்றை பெற்றானை, வயிற்றானை, புதிக்க யானை, விஞ்சித்தான் நின்றிட்ட கஜமுகனை வென்றானை, மாற்றிட்டானை, வித்தானை, மறையானை, குறையானை, வள்ளியினை வெறுப்பினான், கஞ்சத்தால் பதத்தானை, கதிர்கோடும் மதத்தானை, கருணையானை, கமண்டலத்தை கவிழ்த்தானை, காவிரியை விரித்தானை, கவிதையானை, பஞ்சந்தான் என்றவரை கல்லானை, முறப்பானை, தாங்குவானை, தமிழ் கேட்கும் இரு பெரிய செவியானை பாடுகிறேன் காக்க நன்றே. தமிழ் கேட்கும் இரு பெரிய செவியானை பாடுகிறேன் காக்க நன்றே. அன்பர்களே, இங்கே இந்த பிற்பகல் நேரத்திலே தமிழ் கேட்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கும் உங்களை பார்க்கிற போது
எனக்கு பெரிதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு ஒரு நிகழ்ச்சி நினைவுக்கு வருகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்னால மதுரை பக்கத்துல ஒரு ஊர்ல கவியரங்கத்துக்காக சென்றிருந்தோம். அப்பொழுது அந்த அந்த கிராமத்துல ராத்திரி தான் அவர்கள் நிகழ்ச்சிகளை நடத்துவார். ஏன்னா கிராம மக்களோட வேலையெல்லாம் முடித்து வர வேண்டும் என்பதனால இரவு பொழுதுல தான் நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள். 9:30 மணிக்கு கவியரங்கம் தொடங்கியது. பார்த்தா கிட்டத்தட்ட 1000 பேர் இந்த கிராமத்துல அமர்ந்திருந்தார். கவியரங்கம் கேட்பதற்கு ஒரு கிராமத்துல 1000 பேர் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்தபோது ரொம்ப மகிழ்ச்சி. அப்பொழுது மேடைகளின் பக்கத்தில் அமர்ந்திருந்த அந்த ஊர் கேட்டேன், இந்த ஊர்ல கவிதைகள் இவ்வளவு ஈடுபாடு உள்ளவர்கள் இருக்கிறார்களா? போங்க சார், அடுத்த நிகழ்ச்சி ரெக்கார்ட் டான்ஸ். அடுத்த நிகழ்ச்சி ரெக்கார்ட் டான்ஸ், அதுக்கு இடம் போடுறதுக்காக இப்பெல்லாம் வந்திருக்கிறாங்க என்று அவர் சொன்னார். அப்படிப்பட்ட கூட்டமாக இல்லாமல் உண்மையிலேயே தமிழ் ரசித்து கேட்கின்ற, ஏன்னா இங்கே இந்த அறிமுக பேச்சு நிகழ்ச்சி அவர் பேசுகிற போது உங்களை எல்லாம் நான் பார்த்து கொண்டிருந்தேன். அவரும் மிக அற்புதமாக பேசுகிறார். அவர் பேச்சை நீங்களும் கேட்டு ரசிக்கிறீர்கள். அதை பார்த்த உடனே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கூட்டத்திலே நான் இன்று பேசப் போகிறேன் என்பதிலே எனக்கு மகிழ்ச்சி. என் பெயர் இலந்தை ராமசாமி. இங்கே வரும்போது கூட அந்த இலந்தை ராமசாமினா என்ன சார் அப்படின்னு கேட்டாங்க. சில பேர் இலங்கை ராமசாமியான்னு கேட்டாங்க. இதனால நான் பொதுவாக எங்க போனாலும் முதல்ல என்னை பற்றி சொல்லிருந்த ஒரு பாட்டு, தென்பொதிகை மலை தோன்றி தவழ்ந்து வரும் தென்றல், செந்தமிழ்த்தே நரவத்தை தேக்கி வரும் தென்றல், என்று விழும் பொருணை நதி ஏறி வரும் தென்றல், எதிரையார் சேலையிலே இழையோடும் தென்றல், மண்ணு உயர் காந்திமதி நெல்லையப்பன் பாதம் மாறாது பணிந்தருளை மாந்தி வரும் தென்றல், தென்னை மர உச்சியிலே சேர்ந்து இசைகள் பாடும் தெற்கிழந்தை குளம் என்னும் ஊர். எங்க ஊர் பேரு தெற்கிழந்தை குளம் என்ற ஊர். அதான் தெற்கிழந்தை குளம் என்னும் ஊர் எங்கள் ஊரே. ஒரு 10 பாட்டு இருக்கும், அதெல்லாம் இங்க நான் சொல்ல போவதில்லை. கேள்விப்பட்டிருக்கிற குற்றாலத்தில் பானாரங்கள் அந்த பாட்டினுடைய சந்தத்துல அமைந்த பாடல் மிக அற்புதமாக இங்கே நியூஜெர்சி பல்கலைக்கழகத்துல பல முறை நான் பேசியிருக்கிறேன். இங்கே வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி குழந்தைகள் நடத்தினார்கள், மிக அருமையாக நடத்தினார்கள். நான் கடந்த 40 வருடங்களாக வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடத்தி கொண்டு வருபவன் நான். நியூஜெர்சி தமிழ்ச்சங்கத்திலே பாரதி அவருடைய வரலாறு 1.5 மணி நேரம் வில்லுப்பாட்டாக நடத்தியிருக்கிறேன். அது இப்போ யூடியூப்லாம் இருக்கிறது. சரி, எனவே இந்த வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை நான் வந்ததுக்கு அப்புறம் முதல்ல கேட்டதையும் பார்த்ததையும் எனக்கு மகிழ்ச்சி. அந்த குழந்தைகளை காலையிலேயே வந்திருக்க வேண்டும். இந்த குழந்தைகள் நடத்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியை எல்லாம் நான் பார்த்திருக்க முடியும். நான் இந்த ஏமன் என்ற நாட்டில் 5 வருடங்கள் இருந்தேன், பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்பொழுது ஏமன் தமிழ்ச்சங்கத்தில் தலைவராக நான் இருந்தேன். அப்போ நான் போன போது அங்க தமிழ்ச்சங்க நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அதிக கூட்டம் வருவது. இதற்கு என்ன செய்வது என்று யோசனை செய்து நான் செய்த என்னன்னா, குழந்தைகள் நிகழ்ச்சியை நடத்தணும். குழந்தைகளை தயார் பண்ணி குழந்தைகளுடைய நிகழ்ச்சியை நடத்தினா குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற பெற்றோர்கள், குழந்தைகளுடைய நண்பர்கள், மற்றவர்களுக்கு தெரிந்தவர்கள், இவர்களெல்லாம் கூட்டக்கூடும். எனவே கூட்டம் இல்லை என்ற குறை இருக்காது என்று சொல்லி அங்க குழந்தைகள் எல்லாம் பழக்கி அதுக்கு வில்லுப்பாட்டுக்கு சிறிய பேசுவதற்கு நாடகத்துக்கு எல்லாம் நாடகம் நானே எழுதி எல்லாம் பண்ணியிருக்கிறோம். பாருங்க, அப்போ கூட்டம் அப்படியே பொங்கி வழி. அங்க 5 நட்சத்திர ஹோட்டல்ல சாப்பாடு கூட போட்டு நடக்கும். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் குழந்தைகளை படைப்பது. அதற்கு காரணம் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வந்துவிட்ட பிறகு இங்கே குழந்தைகள் பலருக்கு திறமை இருக்கும். அந்த திறமையை வெளிக்கொணர்வதற்கு ஒரு அமைப்பு இருக்கு. குழந்தைகளுக்கு
வெறும் செல்போன் மாத்திரம் பார்த்து கொண்டிருந்தா போதுமா? குழந்தைகளுடைய திறமையை வெளிக்கொணர வேண்டும். அப்படிப்பட்ட திறமையை வெளிக்கொணர்கிற ஒரு அமைப்பாக இங்கே இந்த சவுத் ஜெர்சி தமிழ் சங்கம் இருப்பதை பார்த்ததும் கேட்டதும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அந்த அமைப்பாளர்களை, அந்த அமைப்பை வாழ்த்துகிறேன். இன்னும் சிறப்பாக செயல்படட்டும் என்று வாழ்த்துகிறேன். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தைகளை கருத்தில் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அவர்கள் முன்னேறினால்தான் எல்லாமே முன்னேறும். அவர்கள் தமிழ் பேசினால்தான் எல்லோரும் தமிழ் பேசினார்கள். அப்படி இங்கே சிறப்பாக செய்து வரும் இந்த அமைப்பை பாராட்டி அமைகிறேன். நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக ஸ்ரீமதி கவிதா ராமசாமி அவர்களிடமிருந்து உங்களின் எண்ணங்களில் ஓடும் இமிகிரேஷன் சம்பந்தப்பட்ட கேள்விகள், அதாவது என்னங்க, இமிகிரேஷன் சம்பந்தப்பட்ட கேள்விகள் மட்டும் பதிலாக அவர் வைப்பார். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி எனக்கு அழைச்சதுக்காக. முதல்ல இந்த தமிழராய் படைத்ததற்கு இறைவனுக்கும், தமிழையும் தமிழ் கவிதையையும் எனக்கு ரசிக்க கற்றுக் கொடுத்த என் தாய் தந்தையருக்கும் வணக்கம் கூறி தொடங்குகிறேன். இங்க ரொம்ப அழகா கலைச்செழியன் அழகா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. எல்லாரும் கலைச்செழியன் ரொம்ப அழகா கவிதைகளையும் தமிழையும் பேசுகிறார். அவருக்கு முதல்ல நன்றி. நல்ல இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. அது தவிர இப்ப என்னன்னா, நான் நிறைய இடத்துல அமைப்புகள்ல பேசியிருக்கேன். பெண்ணா உட்பட எங்க அப்பாவும் பேசியிருக்காரு. ஆனா இருவரும் சிறப்பு விருந்தினராக ஒரு நிகழ்ச்சியில் ஒரே மேடையில் கலந்து கொள்ளணும்னா இந்த நிகழ்ச்சி தான் முதல் நிகழ்ச்சி. அதற்காகவும் என் நன்றி. இந்த தென்ஜெர்சி அமைப்பாளர்கள் ரகு, பிரதீப், சிவா, அஞ்சனா என்னை கோஆர்டினேட் பண்ணி இங்க என்னையும் தந்தையாரையும் கூட்டி இவர்களுக்கு அறிமுகப்படுத்தி விட்டார். அந்த அஞ்சனாவிற்கும் எனது மனமார்ந்த நன்றி. இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இந்த நியூ ஜெர்சிலேயே 30 வருஷமா இருக்கேன். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல், தமிழ் ஸ்கூல்ஸ் எல்லாம் கிடையாது. இங்க எவ்வளவு அழகா வில்லுப்பாட்டு பாடுறாங்க. நிறைய அப்பயும் தமிழ் பாட்டா இருக்கும். எனக்கு அந்த நேரத்திலையும் தமிழ் சங்கங்கள்ல குழந்தைகள் பங்கேற்பார்கள். சின்ன குழந்தைகளா இருக்கும். அண்ட் நிறைய பாடல்கள், தமிழ் பாடல்களையும் கர்நாடிக் மியூசிக், டான்ஸ் இப்படி நிறைய இருக்கும். இந்த மாதிரி பேச்சு ஆக்சென்ட் இருக்கா பாருங்க அந்த குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரிலாம் எங்க பெற்றோர்களை பேரண்ட்ஸ் எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு புரியும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்சென்ட் இல்லாம தமிழ் பேசணும்னா அதுக்கு பெற்றோர்கள் பாடும் பாடு எனக்கு நல்லா புரியும். இதெல்லாம் உங்களை பார்த்தா நிஜமாவே எனக்கு பொறாமையா இருக்கு. அவ்வளோ அழகா பாடினாங்க அந்த குழந்தைங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இந்த டைம்ல நான் ரொம்ப அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளவோ ஸ்ட்ரெஸ் வாட் வி ஆர் கோயிங் த்ரூ ரொம்ப ஈஸி கிடையாது. அதுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பங்கேற்பதற்கும் குழந்தைங்களுக்கு அடுத்து தமிழை கடத்துவதற்கும் அது நல்லா செய்யறீங்க. பட் இருந்தாலும் அவர்களும் தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஊருக்கு போனா தாத்தா பாட்டியோ பேச வேண்டி வரும். இல்ல ஊருக்கு போனாலும் அங்க இருக்கிற சூழ்நிலைகளை அவங்களுக்கு பழக்க வேண்டும். அதை இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நிச்சயமா நல்லா செய்யும். அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும்போது வேற என்ன வேலை இருந்தாலும் அதை ஒதுக்கி விட்டு, ஏன்னா ஆர்கனைசர்ஸ் ரொம்ப கஷ்டம். நீங்க கடைசி சொல்லவே மாட்டீங்க வருவீங்களா வாங்கலாம்னு நிறைய பேர். ஸோ இது என்ன கூட வருமா வராதா அப்படின்னு ஒரு டென்ஷன்லேயே வச்சுக்காம நீங்கன்னா எல்லாமே நம்ம கலந்துக்கணும். கண்டிப்பா கலந்துக்கணும். ஏன்னா இது உங்களுக்கு அதாவது லாங் டேர்ம்ல உங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் நிச்சயம் நல்லதுதான் செய்யும். இந்த மாதிரி அமைப்புகள்ல பங்கேற்பது நம்ம கலாச்சாரத்தை கடைபிடிப்பது, அதே மாதிரி நாலேஜ் ஷேரிங். இப்போ எனக்கு என்னோட இமிகிரேஷன் நாலேஜை நான் ஷேர் பண்ணிக்கிறதுனா நான் எப்பயும் தயங்கினதே இல்லை. ஏன்னா இது எவ்வளவோ ஆங்ஸைட்டி கொடுக்கும்னு எனக்கு புரியும். ஏன்னா அதுவும் பர்டிகுலர்லி பசங்க ஹை ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஊரே தெரியாது. ஸோ இந்த
H1ல இருந்துட்டு இவ்வளோ வருஷமா இருந்துட்டு இப்போ ஊருக்கு போகணும், இல்லை இப்போ லே ஆஃப் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு கஷ்டம், என்ன ஒரு மென்டல் அகனி அப்படிலாம் எங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, எனி டைம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நிச்சயமா என்ன அனுப்புங்க. நான் வந்து என்னோட நாலேஜை வந்து எப்பவும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஸ்டார்ட் இந்த இமிகிரேஷனுக்கு முதல்ல நான் எப்படி ஒரு ஃபார்மேட் தான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன் என்ன விஷயம்ல. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். சுருக்கமா முடிக்கிறேன். ஏன்னா நான் வந்து நிறைய இப்போ இந்த ஆண்டர்பிரனர் மெசேஜ்லாம் முடிஞ்சு எம்ப்ளாயி ஃபோக்கஸ்ல கூட நான் பேசுவேன் என்ன பண்ணணும். பட் இதில் மோஸ்ட்லி நான் வந்து இப்போ எம்ப்ளாயி ஃபோக்கஸ்டா இப்போ இண்டிவிஜுவலா என்ன பண்ணணும் அந்த மாதிரி முதல்ல இமிகிரேஷன் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ். ஒவ்வொரு கேஸும் வந்து சேம் கிடையாது. நீங்க அப்படியே இருக்குன்னு நினைச்சா கூட ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஸ்டேட்டஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால இது வந்து ஜெனரிக் தான். இது மாதிரி நான் ஒரு டிஸ்க்ளைமர் இது, நான் இங்க பேசுறத வச்சு உங்க கேஸை நீங்க முடிவு பண்ணாதீங்க. இது ஒரு ஜெனரிக்கான ஒரு நாலேஜ் ஷேரிங் தான். என்னோட அட்வைஸ் வந்து இதுல அட்டர்னி கிளையன்ட் ப்ரிவிலேஜ் எதுவும் கிடையாது. ஸோ உங்களோட கேஸ் சம்பந்தப்பட்டு நீங்க முடிவெடுக்கிறதா தயவு செய்து ஒரு குவாலிஃபைட் அட்டர்னியை முதல்ல அனுப்பி பேசுங்க. இது வந்து ஜெனரிக் அட்வைஸ். அதுக்கப்புறமா நான் இம்பார்ட்டண்டா நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்றது என்னன்னா அவேர்னஸ். நீங்க ஒரு நாட்டுக்கு உங்க ஊர்ல இருந்து இன்னும் ஒரு நாட்டுக்கு வரீங்கன்னா நீங்க என்ன விசால வந்திருக்கீங்க, அந்த விசாவோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கண்டிப்பா தெரியும். ஏன்னா அதுவே நிறைய பேர் வந்து தெரியாம இருக்காங்க. அதாவது இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா உள்ள வரும்போது பாஸ்போர்ட் வேலிட் இருக்கா ஃபுல்லா, அதாவது உங்களோட I-94 வந்து இப்போ H1ல இருக்க I-94 வந்து உங்க பாஸ்போர்ட் வேலிடிட்டி இருக்கான்னு பார்க்கணும். முன்னாடி 1 வருஷம் 6 மாசம் எக்ஸ்ட்ரா வந்தாலே ஃபுல் வேலிடிட்டி கொடுத்துருந்தாங்க. இப்போ அது கிடையாது. நீங்க CBPல போய் நீங்க உங்களோட I-94 ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க வெளியிலேருந்து உள்ள வந்தீங்கன்னா அதுவே முன்னாடிலாம் அந்த பாஸ்போர்ட்லேயே கிளிக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. நீங்க போய் CBPல போய் டவுன்லோட் பண்ணிக்கணும். முதல்ல வேலை அதெல்லாம் நீங்க பண்ணணும். எவ்வளோ நாள் வரும் பாஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாங்க நிறைய தடவை பார்க்கறது இப்போ என்னன்னா 2 வருஷம் கழிச்சு எக்ஸ்டென்ஷன் வராங்க. ஏன்னா I-94 இந்த 797 H1B அப்ரூவல்னு சொல்லுவோம் இல்லையா, H4 அப்ரூவல் H1B அப்ரூவல் I-797ல இருக்கும். அதுதான் அப்படின்னு நினைச்சுட்டு வராங்க. ஏன்னா அதுக்கப்புறமா டிராவல் பண்ணிட்டு பாஸ்போர்ட் வேலிடிட்டினால கம்மியாயிடுச்சு அந்த டைம். ஸோ அதை அவங்க பார்க்கறதே இல்லை. 2 வருஷம் கட்டி வரும்போது ஆல்ரெடி அவங்களுக்கு எக்ஸ்பயர் ஆகிட்டு அன்லாஃபுல் ப்ரெசன்ஸ்ல இருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க உங்களோட விசா என்ன பண்ணணும் இதெல்லாம் ஒரு சின்ன அவேர்னஸ் இருந்தா. அதே மாதிரி H4 எக்ஸ்டெண்ட் பண்றது எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணணும், H1 டைம்லி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து எப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா எப்போ வந்து EAD ஃபைல் பண்ணணும், இதெல்லாம் நீங்க வந்து ஒரு நோட் பண்ணி உங்க டேட்ஸை போட்டு கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இப்போ அதுவும் EAD H4 EADலாம் இருக்கும்போது இந்த ஆட்டோ எக்ஸ்டென்ஷன் இப்போ நிறுத்திட்டாங்க இல்லையா, அதனால நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி ஃபைல் பண்ணிடணும். சம்டைம்ஸ் H1ஓட நீங்க ஃபைல் பண்ணீங்கன்னா ப்ரீமியம் ப்ராசஸிங் பண்ணீங்கன்னா வரதுக்கு வந்து இமீடியட்டா வரதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ நீங்க வந்து உங்க எம்ப்ளாயரை நீங்க தான் புஷ் பண்ணணும். ஏன்னா ஃபாலோ அப் பண்றது வந்து என்னதான் நீங்க வந்து ஒரு தடவை சொல்லிட்டு போய் எனக்கு எக்ஸ்டென்ஷன் டியூ ஆகுது ரிமைண்ட் பண்ணி நிறுத்தினாலாம் பத்தாது. நீங்க ஃபார்வர்ட் என்னதான் அல்டிமேட்லி பாத்தீங்கன்னா கூட இது உங்களோட விசா உங்களோட ஸ்டேட்டஸ் சம்பந்தப்பட்டது. ஸோ நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க அதை எவ்வளோ சீக்கிரம் 6 மாசத்துக்கு முன்னாலே ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் 6 மாசத்துல கரெக்டா நீங்க ஃபைல் பண்ணிடணும். எதுக்கு இப்ப இன்னொரு விஷயமும் சொல்றேன்னா, இப்போ வந்து இந்த மார்ச் 26 வந்து ப்ரிவேலிங் ஏஜ் ஏற்றத்துக்கான ஒரு பில் ப்ரொபோஸ் பண்ணி போட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நோட்டீஸ். 2 மாசம் நோட்டீஸ் பீரியட் 60 நாளைக்கு. ஸோ May 27th இப்போ நிறைய காமெண்ட்ஸ் வந்து திருப்பியும் ஆனலைஸ் பண்றதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா அப்பே பப்ளிஷ் ஆகிறதுக்கும் இமீடியட்டா அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்த 6 மாசத்துக்குள்ள யாருக்காவது முடியறதுன்னா, இப்போ எக்ஸ்டென்ஷன் டியூ இல்லாட்டி H1 முடியறதுன்னா தயவு செய்து இப்பவே LCA ஃபைல் பண்ணிருங்க. இப்போ கேப்ல இப்போ எம்ப்ளாயர்ஸ் இருந்தீங்கன்னா கேப்ல ஆல்ரெடி உங்களுக்கு செலக்ட் ஆயிருந்ததுன்னா நீங்க இப்பவே அந்த May 27க்குள்ளேயே, என்னதான் நீங்க June 30 வரலும் உங்களுக்கு டைம் இருந்தாலும் நீங்க May 27க்குள்ளேயே நீங்க வந்து LCA வந்து அட்லீஸ்ட் ஃபைல் பண்ணுங்க. ஸோ இது வந்து என்னோட ஒரு சஜஷன். அதே மாதிரி உங்களோட விசா F1 வந்து இருக்கும்போது இங்க வந்து வேலை பண்றது
அதே மாதிரி H4ல ஸ்டேட்டஸ் H1 EAD இல்லாதப்ப வேலை பண்றது, இதெல்லாம் வந்து தயவு செய்து உங்களோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தெரிஞ்சுக்கங்க. H4 எப்ப எக்ஸ்பயர் ஆகுது, EAD எப்ப எக்ஸ்பயர் ஆகுது, ஆட்டோ எக்ஸ்டென்ஷன் இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. H4 994 வேலிடா இருக்கிற வரணும் தான் நீங்க H4 EADல வேலை பண்ணணும். ஸோ இதெல்லாம் உங்களோட விசாவோட வரைமுறைகள்ல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, முதல் தடவை வந்து இந்தியால இருந்து ஸ்டாம்பிங் வாங்கி வந்ததுனால எப்போ நான் இந்தியா போனாலும் இது வந்து நிறைய நடந்திருக்கு, நீங்களே சர்ப்ரைஸ் ஆகலாம். எப்போ நான் இந்தியா போனாலும் அப்பதான் ஸ்டாம்பிங் வாங்கணும், இங்க முடிஞ்சா கூட கவலை இல்லைன்னு நினைக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஏன்னா முதல் தடவை அந்த மாதிரி பண்ணிட்டு வந்ததுனால. ஸோ உங்க I-94 அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து நீங்க கரெக்டா பார்த்துக்கணும். அதுதான் வந்து நம்மளோட டாக்குமெண்ட், இங்க இருக்கிற நம்மளோட அனுமதி டாக்குமெண்ட் வந்து I-94. அதுவும் லேட்டஸ்டா இருக்கிற I-94 தான் நமக்கு. அது வெளியிலேருந்து உள்ள வந்திருந்தாலும் சரி, இங்கேருந்து வந்திருந்தாலும் சரி, அது வந்து இம்பார்ட்டன்ட். டிராவல் பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. டிராவல்ல வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இப்ப தயவு செய்து யாரும் எமர்ஜென்சியா போய் தான் ஆகணும் அப்படிங்கிற இதை தவிர நீங்க எதுவுமே டிராவல் பண்றதுக்கு நாங்க யாருமே எந்த அட்டோனியுமே சஜஸ்ட் பண்றது இல்லை. ஏன்னா என்ட்ரியில தான் வந்து அவங்களோட கண்ட்ரோல் நிறைய இருக்கு. இப்போ வந்து நிறைய பேர் விசா முதல்ல உங்களுக்கு தெரியும், டிசம்பர்ல வந்து நிறைய பேர் வெளியில போனவங்க உள்ள வர முடியல, ஏன்னா கேட்ஸ் கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு கரெக்டான வேலிடிட்டி ஸ்டாம்பிங் இருந்ததுன்னா, வேலிடிட்டி இருந்ததுன்னா, எமர்ஜென்சியா இருந்ததுன்னா நீங்க போயிட்டு வரலாம். மற்றவங்கெல்லாம் தயவு செய்து ஏதாவது டிராவல் பிளான் இருந்ததுன்னா போஸ்ட்போன் பண்ணிக்கோங்க. இட்ஸ் நாட் த ரைட் டைம் டு டிராவல் பிகாஸ் என்ட்ரி இஸ் ரெஸ்ட்ரிக்டட். இது வந்து டிராவலுக்கு அடுத்து நிறைய பேருக்கு வந்து லே ஆஃப் கொஸ்டின் இருக்கு. ஸோ 60 நாளைக்குள்ள லே ஆஃப் ஆகிட்டு இப்போ 60 நாளைக்குள்ள நான் வந்து என்ன பண்றது அப்படின்னு முன்னாடி இல்லாமாவது இப்போ என்னன்னா B2ல B1 B2ல மாறிட்டு திருப்பியும் வேலை கிடைச்சோம்னா இங்க லாஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து இட் வாஸ் அக்செப்டட், USCIS சொல்லியிருக்காங்க. இங்க திருப்பியும் வந்திருக்கா, நிறைய நாங்க செஞ்சிருக்கோம். இப்போ வந்து அதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. தட் விசா இஸ் நாட் ஃபார் திஸ் ரிச் பெட்டிஷன். அதாவது 2 H1க்கு நடுவில் இருக்கிறத வந்து ஒரு அதுக்கான ஒரு ஃபைலிங் ரிச் பெட்டிஷன் சொல்லுவோம். கேன் பி H1, கேன் பி B1 B2, கேன் பி F1. இந்த மாதிரி 2 H1க்கு 2 பெட்டிஷனுக்கு நடுவில் ஒரு அந்த ஸ்டேட்டஸ்க்காக ரிச் பண்றது பெட்டிஷனை வந்து இப்போ B2வா பண்ண முடியாது. F1 ஆப்ஷன் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் H1 H4 ஆப்ஷன்ஸ் இருக்கோ அந்த ஆப்ஷன்ஸ் H4 ஆப்ஷன்ஸ் இருக்கோ அந்த ஆப்ஷன்ஸை எடுத்துக்கலாம். அது வந்து இப்போ கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தான் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் B2 இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்கோம், ஏன்னா வேற வழியே இல்லை அப்படின்னும் போது அதுதான் செய்யணும். ஆனால் அது வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து ரிஜெக்ஷன்ஸ் வருது. இப்போ இந்தியா போனாங்கன்னா, அது ரிஜெக்ட் ஆகிட்டு இந்தியா போனாங்கன்னா 100,000 ஃபீஸ் அப்ளிகபிள். அதுவே ஒரு பிரச்சனை தான். அதுக்காக தான் இந்த மாதிரி கான்செப்டே இப்போ டிலே அண்ட் டினை கான்செப்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்து அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்கலாம் முன்னாலே இப்போ வெரி ஈஸி, வெளியில போயிட்டு ஸ்டாம்பிங் வாங்கிட்டு உள்ள வந்துடலாம். இப்போ அதையும் பண்ண முடியாது. ஸோ அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் B2 இல்லாட்டி F1 அந்த மாதிரி H4 ஆப்ஷன் இருக்கிறவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா F2 போய்க்கலாம். அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது உங்களோட கேஸ் பை கேஸ் பேசிஸ்ல வந்து we can suggest them. இந்த இதுதான் ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியும் H1ஓட அமெண்ட்மெண்ட் வந்து எவ்வளவு குரூஷியல்னு. நிறைய பேர் வந்து எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து எங்களுக்கு வர கம்ப்ளைண்ட் என்னன்னா, இவங்க மாத்திட்டு பேரோல் கம்பெனில சொல்லிடுறாங்க, வேற இடம் மூவ் பண்ணிட்டு பேரோல் கம்பெனிக்கு மட்டும், ஏன்னா ரிமோட் பிளேஸ் இருக்கும், அங்கதான் உங்களுக்கு FCA இருக்கலாம். ஸோ நீங்க மூவ் பண்ணிட்டீங்கன்னா எம்ப்ளாயருக்கு தெரிவிக்கணும். H4 பண்ணிட்டு நீங்க புஷ் பண்ணணும் இமீடியட்டா. நீங்க அதாவது நீங்க மூவ் பண்றதுக்கு முன்னாடி அமெண்ட்மெண்ட் ஃபைல் பண்ணிடணும். ஸோ அதுக்காக நீங்க ஏதாவது மூவ் பண்ற இன்டென்ஷன் இருக்கும்போதோ லீஸ் சைன் பண்ணும்போதோ அப்பவே நீங்க எம்ப்ளாயருக்கு சொல்லிட்டு யூ ஹேவ் டு புஷ் தி எம்ப்ளாயர். சம்டைம்ஸ் எம்ப்ளாயருக்கு வந்து அமெண்ட்மெண்ட் ஃபைல் பண்றதுக்கு விட்டுருவாங்க, இல்லாட்டி அவங்க எந்த ரீசனுக்காகவும் வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க வந்து just make sure that amendment is filed. ஏன்னா அல்டிமேட்லி நான் முன்னாடி சொன்ன மாதிரி எண்டில் வந்து நீங்க தான் அஃபெக்ட் ஆக போறீங்க. ஸோ எம்ப்ளாயர் மிஸ் பண்ணிட்டாங்களோ அமெண்ட்மெண்ட் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இமிகிரேஷன் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க மூவ் பண்றதுக்கு முன்னாடி அமெண்ட்மெண்ட் ஃபைல் பண்ணணும். ஸோ
இதெல்லாம் தான் பேசிக் திங்ஸ். அண்ட் எம்ப்ளாயர் யாராவது இருந்தீங்கன்னா பப்ளிக் ஆக்சஸ் ஃபைல் எல்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க. இப்பெல்லாம் என்ன நடக்குதுன்னா பப்ளிக் ஆக்சஸ் ஃபைல வந்து பப்ளிக்கே போய் ஒரு நாள் நோட்டீஸ் கொடுத்து கேட்கலாம். இது வந்து நடந்தது இல்லை. ஒன்லி டிஓ யூஸ் டு ஆஸ்க் ஃபார் தி பப்ளிக் ஆக்சஸ் ஃபைல் ஆடிட்டிங். இப்போ வந்து ஒரு நாள் நோட்டீஸ் கொடுத்து இந்த நிறைய யூனியன் அப்புறம் பப்ளிக் இவங்க எல்லாமே வந்து நாங்கள் பப்ளிக் ஆக்சஸ் ஃபைல் பார்க்கணும் அப்படின்னு ஒரு நாள் நோட்டீஸ் கொடுத்து கேட்குறாங்க. ஸோ நம்மளோட ப்ராசஸ் கரெக்டாக இருந்துட்டாங்கன்னா நம்ம கரெக்டாக இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. ஸோ அடுத்தது ஐஸ் பற்றி நிறைய பேருக்கு பயம். அதையும் கேட்பீங்க. சிட்டிசன்ஸ் இருப்பீங்க, கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் என்னோட அட்வைஸ் என்னன்னா, சிட்டிசன்ஸாக இருந்தாலும் நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டும் கேரி பண்ண வேண்டாம். நீங்கள் சொல்லிடலாம் நான் வந்து சிட்டிசன் அப்படின்னு. இப்போ ஐஸ் வந்து கிரீன் கார்டு ஹோல்டர் கேட்டாங்கன்னா கிரீன் கார்டை நீங்கள் காப்பி வச்சுட்டு ஆகணும். நீங்கள் வந்து கிரீன் கார்டாக வச்சுருந்தா தொலைக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ அட்லீஸ்ட் உங்களோட எலக்ட்ரானிக் ஃபோன் தான் நம்ம வந்து கையிலே தானே வச்சுருக்கோம். ஸோ எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்டாக வந்து நீங்கள் எப்பவும் உங்கள் கையில் கிரீன் கார்டு காப்பியை வச்சுருக்கணும். நான் H1க்கும் H4 எனி நான் இமிகிரண்ட் விசாக்கும் அதே தான். உங்களோட டாக்குமெண்ட்ஸை அட்லீஸ்ட் ஃபோனில் வந்து சாஃப்ட் காப்பியாக வச்சுக்கோங்க. எனிபடி ஐஸ் அவங்களும் ஐஸ் தானான ஐடியை வேலிடேட் பண்ணி, ஏன்னா நிறைய பேர் வந்து நான் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா பயந்துடாதீங்க. யூ டோன்ட் ஹேவ் டு ஆன்சர் வித்தவுட் சீயிங் த ஐடி கார்டு. உங்க வீட்டில் ஐஸ் வந்தாங்கன்னா நீங்க உள்ள கூட விட வேண்டாம் வித்தவுட் த வாரண்ட். ஸோ நீங்க வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து இங்க வந்து சும்மா வந்து இதை யூஸ் பண்ணி சில பேர் வந்து உங்களோட பார்க்கணும், ஐடியை பார்க்கணும், உங்களோட டாக்குமெண்ட்ஸ் பார்க்கணும், பப்ளிக் ஆக்சஸ் ஃபைலை பார்க்கணும் அப்படின்னாலாம் யூ டோன்ட் ஹேவ் டு இமீடியட்லி லெட் தம் இன். நீங்க வந்து சொல்லலாம், நீங்க வந்து நோட்டீஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி ஐஸா இருந்ததுன்னா நீங்க சர்ச் வாரண்ட் கொடுங்க. தென் யூ கேன் வாரண்ட் கொடுங்க. தென் யூ கேன் ரெட்யூன்னு சொல்லலாம். ஸோ உங்களோட ரைட்ஸ் இதுக்கு வந்து நீங்க ஒரு டாக்குமெண்ட்டே இருக்கு. நோ யுவர் ரைட்ஸ் இஃப் ஐஸ் கம்ஸ் அட் யுவர் டோர் ஸ்டெப்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. ஸோ அதை கூட நான் வந்து இங்கே ஷேர் பண்றேன். ஸோ நீங்க அதை பாருங்க. என்ன பண்ணலாம், ஐஸ் வந்தா என்ன பயப்படுறதுக்கே தேவையில்லை. இவங்க இன்டிமிடேட் பண்ற மாதிரி பேசுவாங்க. கேட்கறதே கோபமா ஒரு போலீஸ்காரர் கேட்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்க பயப்படவே தேவையில்லை. நம்ம எதுவுமே தப்பு பண்ணல. யூ டோன்ட் ஹேவ் டு பி ஸ்கேர்ட். எது லாவோ அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டா நம்ம இருந்துட்டோம்னா நமக்கு எந்த பயமுமே தேவையில்லை. ஸோ எல்லா நான் இமிகிரன்ஸும் உங்களோட டாக்குமெண்ட் ஒரு சாஃப்ட் காப்பியா வச்சுக்கணும். ஸோ இதுதான் நான் பேசிக்கா சொல்றது. இப்போ ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா என்ன டைம் இருக்குங்கிறத பொறுத்து we can go to specific questions. இங்கே ஒரு 3 क्वेश्चन. Yes, candidate on H1B with I-140 goes back to India. Can he come back as L1A and use the priority date? Any EB, அதாவது employment based priority date வந்து 6 மாசத்துக்கு அப்புறமா ஒரு பிரச்சனையுமே இல்லை. It is yours. ஸோ எவ்வளோ வருஷம் ஆனாலும் நீங்க வந்து திரும்பியும் வந்து L1A வந்தா கூட EB1A வந்து நீங்க திருப்பியும் ஃபைல் பண்ணுவாங்க. யூ கேன் யூஸ் த ஓல்டர் ப்ரையாரிட்டி டேட். ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. யூ கேன் யூஸ் இட். கேண்டிடேட் ஆன் ஓபிடி மேனேஜரா இருந்திருக்காங்க இந்தியாவில். EB1க்கு வந்து என்ன பாசிபிலிட்டினா, இப்போ வந்து மேனேஜர்னு இங்க சொல்றதுனால அவங்க EB1C பத்தி பேசுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். EB1Cனா மேனேஜர் கேட்டகரியில உள்ள வந்து EB1Cக்கு அப்ளை பண்ணுறது. ஸோ அவங்க வந்து இப்போ ஓபிடியில் இருந்தா கூட இந்தியாவில் வந்து 1 year அதான் குவாலிஃபிகேஷன். இந்தியாவில் வந்து 1 year மேனேஜரா ஒர்க் பண்ணியிருக்கணும். அவங்க வந்து அந்த கம்பெனியில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கேயும் மேனேஜரா இருக்கணும் இந்த கம்பெனிலையும். தென் திஸ் கம்பெனி கேன் ஃபைல் ஃபார் EB1C. ஸோ அப்போ இன்டர்நேஷனல் மேனேஜரா உங்களுக்கு EB1C இந்த கம்பெனி ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா they can definitely do that. இது வந்து இந்த 2 questions இருக்கு. I think your answers are clear. இது thanks for this question. When should I move my son to F1? இந்த question நிறைய வரலாம். இப்போ வந்து H1ல நிறைய பேர் இருக்கும்போது இப்போ வந்து EADக்கு வந்தாலும் இல்லாட்டி H1லே ரிட்டையர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிறைய இருக்கு. ஸோ இப்போ நீங்க இந்த டைம்ல வந்து சன் ஆர் டாட்டர் இதுக்கு போகும்போது காலேஜ் 21 years ஆகும்போது என்ன பண்றதுங்கிற கொஸ்டின்ஸ் நிறைய பேர் வருது. இப்போ என்னன்னா 16 years சொல்றாங்க. 16 years is too early. 21 வரையும் he will be eligible for H1 dependent visa. But 21 வரல எடுக்காதீங்க.
20 years that when you go to college, அந்த காலேஜ்க்கு போகும் 19 or 20 நீங்க I-20 வாங்கிக்கங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா 1 இயருக்கு அதுக்கு அப்புறமா F1ல இருந்தாருன்னா the person will be eligible for OPT. OPT அப்புறம் ஒர்க் காலேஜ்ல ஒர்க் இதுக்கெல்லாம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் போடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஐ வில் சே தட் 20 or 19 will be the right age. காலேஜ் போன உடனே ஏன்னா ஸ்கூல்ல எல்லாம் கிடைக்காது. there are certain exceptions இருக்கு. பட் மெயினா காலேஜ் போன உடனே அவங்களுக்கு வந்து F1 மாத்திருங்க. ஸோ that will be the right thing. அதுக்கப்புறமா அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் பெரிய கொஸ்டின் அனுப்பிச்சிருக்கீங்க. ஸோ இது வந்து நீங்க ரைட் சைடு எங்கிட்ட வந்து நான் இங்கே தான் இருக்க போறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து யாருக்காவது என்ன கொஸ்டின்ஸ் இருக்கா கூட நீங்க வந்து தயவுசெய்து கேட்கலாம். ஆமாம், கரண்ட்லி பேஸ்ட் இன் இந்தியாவும் இருக்காரு. சாரி, அவருக்கு வந்து இந்த கொஸ்டினை வந்து நான் இந்தியாவில் இருக்கிறவர் வந்து எப்படி இங்கே வருதுங்கிற மாதிரி டோன்ட் ஹேவ் த வேலிட் H1B ஸ்டாம்ப்னு கேட்டிருக்காரு. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி so many people are going through it. And இப்போ இந்தியாவில் இருக்கும்போது the person will be under the 100K also. அதுதான் அவர் கொஸ்டின் கேட்டிருக்காரு. இப்போ எல்லாம் எப்படி ஃபைல் பண்ணி எப்படி வருதுங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காரு. இந்த நான் வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து அவங்களுக்கு பதில் அனுப்பிச்சுடுறேன். பட் இருந்தாலும் இந்தியாவில் இருக்கும்போது இப்போ ஆல்ரெடி முன்னாடி ஏற்கனவே ஃபைல் பண்ண பெட்டிஷன் இல்லைன்னா they are subject to 100,000 கொடுத்து not many companies. எனக்கு வந்து இந்த கேப்ல ஒரே ஒரு கம்பெனி வந்திருக்காங்க who is willing to pay 100K. எனக்கு அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. So but not everyone will fall under that. So நீங்க வந்து இந்தியாவுக்கு போனீங்கன்னா you will be subject to the 100K. என்ட்ரி தான் வந்து அதுவுமே இப்போ செப்டம்பரோட முடிய போகுது. I don't know what is going to happen. அது எக்ஸ்டெண்ட் ஆக போகுதா அது ஸ்டாப் ஆகுதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த இதில் வந்து எனக்கு அந்த ஹோப் இல்லை. பட் யூ நெவர் நோ. ஏன்னா அவங்க நினச்சிருப்பாங்க நிறைய 100K வரும்னு. ஆனால் இது வந்து 84 தான் வந்திருக்கு. அதுவே பெரிய நம்பர் தான் நான் என்னோட இது கொடுத்து. பட் இருந்தாலும் ஒன்லி 84. பட் பிகாஸ் ஆஃப் திஸ் த லாஸ் வந்து டூ மச். அவங்களுக்கு வந்து they got lost in millions because of not letting people in the stamping. அதனோட வரும்படி போச்சு. ஸோ இப்போ 84 பேர் தான் வந்து 100K கொடுத்துருக்காங்க. ஸோ the chances are considering the loss they may take it out. But you never know. எனக்கு என்ன ஃப்ரைடே என்ன நடக்கும்னே தெரியாது. அடுத்த ஃப்ரைடே என்ன அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது கூட தெரிய மாட்டேங்குது. ஸோ பயந்துட்டு உட்காந்து வேண்டியிருக்கு. பட் that's how it is. We have to face this. Okay. Any other questions? One more இருக்கா? அனி கேளுங்க. நீங்க வெக்கேஷன் போறீங்களா இல்லைன்னா ஃபார்வர்ட் போறோம்னா பசங்க வந்து F1 கன்வெர்ட் பண்ணிட்டு தான் போறாங்க. H4 நீங்க H4 வந்து எப்போனா only when the H1 is valid. H1 valid ஆகணும்னா only document valid. pay stubs இருக்கணும். we should be working on H1. H1ல இருக்கும்போது அவங்க டிபெண்டன்ஸ் பேஸ்ட் ஆன் இப்போ நீங்க H4 ஃபைல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து H1ஓட pay stubs-ஐயும் அட்டாச் பண்றீங்கல்ல. இல்ல அதுதான் சொல்றேன். நான் எப்போ வந்து H4ஏ வேலிட்னா கூட H1 வந்து ப்ராப்பரா வேலிடா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாதான் H4 வேலிட். சோ H1ஏ ஊருக்கு போயிட்டாருன்னா H4ல இருக்க முடியாதுல்ல. என்னதான் வீசா இருந்தாங்க. ஓகே, ஆனா F1 கன்வெர்ட் பண்ணிட்டு F1 கன்வெர்ட் ப்ராப்ளம். இன்னொரு क्वेश्चन கேக்குறேன். இன்னொரு क्वेश्चन ஆடியன்ஸ் ஒரு क्वेश्चन இருக்கு. இந்த மாதிரி இப்போ ஸ்டாம்பிங் புக் பண்ணவங்கலாம் வந்து 2027 ஆகுது இல்லையா? புரியல. இந்தியால ஸ்டாம்பிங் புக் பண்றாங்க. இந்தியால ஸ்டாம்பிங் பண்ணாங்க. ஆமா, இந்தியால ஸ்டாம்பிங் பண்ணி புக் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்டாம்பிங் போஸ்ட்போன் ஆகுது. கரெக்டா? ஆமா. தான் ரெடி போயிட்டு இருக்கு. 27 அந்த மாதிரி டைம்ல இதெல்லாம் சரியா இருக்குமா? அந்த என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கு? அதுதான் நமக்கு தெரியல. So we have to wait and see because the December மாசம் பார்த்து when everybody is going on vacation, stamping again the appointment book பண்ணிட்டு டிசம்பர்ல வெக்கேஷன் போயிருக்காங்க. எல்லாத்தையும் எங்க விட்டுட்டு காரு எல்லாம் வீடு எவ்வளோ பேர் விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த வாட்டி ஜான்வரியில் இந்தியா போனேன். எத்தனை பேர் போயிருக்காங்க இந்த கொஸ்டின் கரெக்டா அந்த டைம்லன்னு பார்த்து சோஷியல் மீடியா இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் H1ன்னு சொல்லிட்டு நோ மோர் ஸ்டாம்பிங் டேட்ஸ்ன்னு சொல்றாங்கன்னா
எதிர்பாராததை எதிர்பாருங்கள் தான் தெரியாது. ஸோ யாருமே ஒரு நடக்கும் அப்படின்னா மேபி பிகாஸ் ஆஃப் த லாஸ் நான் சொல்றதுனால இப்பதான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. சம் ஸ்லாட்ஸ் ஆர் பீங் ஓப்பன் டு ஆல்ரெடி அங்க இருக்கிறவங்க. பட் என்ன என்ன நீங்க பின்னாடி யோசிச்சு பார்த்தீங்கன்னா 6 மாசம் சொல்றாங்க அர்த்தமாட் ஸ்டாம்பிங், அதுக்குள்ள வேலை இருக்குமா இல்ல? ஸோ வேலையும் போயிடும். ஸோ அந்த ஐடியா என்ன, திருப்பி ஸ்டாம்பிங் போகும்போது வேலை இருக்காது, வேலை இல்லாமலுக்கு ஸ்டாம்பிங் எடுக்கிறது தான். ரைட்? ஆல் த என்ட்ரிஸ் தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம வந்து we have to be careful. தான் டிராவல்னா வந்து ஸ்டாம்பிங் இருந்தா அதுவும் எமர்ஜென்சியா இருந்தா போயிடுவாங்க. ஸ்டாம்பிங் இல்லைன்னா we don't know. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ங்கிறதுனால சட்டமன்ற அதை எடுத்துடலாம். பட் ஆனா இல்ல, ஏன்னா எப்படி சொல்றேன்னா இப்போ அந்த சோசியல் மீடியா வெட்டிங் வந்து நாட் ஒன்லி ஃபார் H1 முதல்ல F1 இருந்தது, அதுக்கப்புறமா H1 வந்தது, இப்போ H1மே இல்லாம ஆர் அண்ட் மற்ற விசாஸ்க்கும் கூட அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஐ திங்கிங் வி டோன்ட் நோ எப்போ வந்து அதை திருப்பியும் நார்மலா ஆகும்னு எனக்கு தெரியல. மேபி 3 வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஊர் மக்கள் மனசு வச்சாங்கன்னா நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். எல்லாமே வெட் பண்றாங்கல்ல இப்போ சோசியல் மீடியா வெட்டிங், இங்கேருந்து என்ன பேசுறது F1 எல்லாம் நம்ம ஊர் பசங்களுக்கு இங்க மெயினா சொல்லி தர வேண்டியது அது சொல்லி தரணும். என்னன்னா இந்த ஊர் பிள்ளைங்க நமக்கு தெரியும் எவ்வளோ ஓப்பனா பேசுவாங்கல்ல. ஒன்ஸ் தே கோ இன்டு F1 இப்போ எனக்கு சில பேர்லாம் தெரியும், சில கட்சியெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள டேட் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ வேற இந்த மாதிரி நிஜமா தான் நான் சொல்றேன், அவங்க எந்த கட்சி எதுக்கு சப்போர்ட் பண்றாங்க இந்த மாதிரி பாலிசிஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ரொம்ப பிள்ளைங்க இந்த பிள்ளைங்க வந்து they are very open with their ideas and political opinion. இதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்காங்க. அதெல்லாம் இப்போ H1ல இருக்கும்போது அவங்களுக்கு சொல்லணும், தயவு செய்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் இதுவாகவோ இல்லைன்னா ஈவன் ஆதரவாவோ கூட சொல்லணும், ஆதரவாவோ எதிர்ப்பாவோ எந்த விஷயமாவோ படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். ஏன்னா இட் இஸ் நாட் வொர்த் இட். ஒன்ஸ் அவங்க படிச்சு முடிச்சுட்டாங்கன்னா ஒன்ஸ் தே கெட் இன்டு ஆல் திஸ் இந்த ஊர்ல ஏதாவது இருக்க போறாங்க, சிட்டிசன்ஷிப் வர போறது இதெல்லாம் இருந்ததுன்னா தே கேன் ஆல்வேஸ் ரைஸ் தேர் வாய்ஸ். நான் வந்து அவங்க வாய்ஸை அடக்கணும்னு சொல்லல, ஆனா அந்த வாய்ஸ் பின்னால ஒழிக்கிறதுக்கு இப்போ இவங்க கொஞ்சம் இதுவாக தான் இருக்கணுங்கிறது வந்து என்னோட அது வந்து உங்களோட ஸ்பான்சர் பண்ணணும்னா 21க்கு கீழே தான் இருக்கணும். அண்ட் ஏஜ் ஆப்னு ஒன்று இருக்கு, அதாவது உங்களோட I-140 எவ்வளவு நாள் பெண்டிங்கா இருக்கோ அந்த டைம் will be added to their age. ஸோ நீங்க சம்டைம்ஸ் இப்போ EB1லாம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க I-140 வந்து ப்ரீமியம்ல ஃபைல் பண்ணாதீங்க. நார்மலா ஃபைல் பண்ணனா 1 இயர் ஆகுதுங்க. அந்த டைம் will be added to your child's age. So 21 முடியறதுனா 22 ஆகும். 22 முடியற வரைக்கும் he will be eligible for the ஸோ நீங்க போயிட்டு கேட்ட கொஸ்டினுக்கு வந்து இல்ல உங்களோட வர முடியாது 21 ஆனா முன்னாடி இருந்தா வரலாம். பட் அப்புறமா என்ன பண்ணா உங்களை GCA வச்சு நீங்க ஸ்பான்சர் பண்ணலாம். ஆனா அவரோட ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணணும். That will take many years, 5, 6, 7 years மேல more than that. தொழில்முனைவர்கள் நிறைய இருக்காங்க. ஸோ ஹெச்எம் இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணலாமா அதுக்கான கிளாரிட்டி வந்து இமிகிரேஷன் சைடில் H1ல இருக்கும்போது I wouldn't suggest unless you change your H1 to that company. உங்களோட ஓன் கம்பெனிக்கே H1 பண்ணலாம்னு வந்து இருக்கு. இல்லைன்னா கன்கரண்ட் H1வும் நீங்க பண்ணிக்கலாம். பட் நீங்க வந்து எந்த பிஸ்னஸும் passive investor ஆகும். You can invest in a business, but ஒரு செக் சைன் பண்ணக்கூடாது, ஒரு கால் பண்ணக்கூடாது. ஸோ எதுவுமே வந்து நீங்க ஆக்டிவா அந்த பிசினஸ்க்காக எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது. ஈவன் ஒரு செக் சைன் பண்ணினாங்கனாலோ இல்லாட்டி இப்போ நிறைய பார்க்கலாம் இல்லையா சோசியல் மீடியாலலாம் எதையாவது நான் ஓன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எங்கேயும் அப்ளை பண்றது இதெல்லாம் யூ கேன் ஒன்லி பி அ பாசிவ் இன்வெஸ்டர். யூ கேன் நாட் ஹெல்ப் யுவர் ஒய்ஃப் ஹூ இஸ் ஓனிங் அ பிஸ்னஸ். இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஸோ அதுதான் சொன்னேன், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் யூ ஹேவ் டு நோ. ஸோ H4 வேலை பண்ணணும்னா அங்கே தான் வேலை பண்ணணும், நாட் H1.
H4ல EAD இருந்தா பிசினஸ் பண்ணலாம். அது என்ன இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. பட் அப்படி அவங்க H1ல இருந்தாங்கன்னா இன்கம் வந்ததுன்னா அது தப்பு. அண்ட் மேபி அவங்க கம்பெனிக்கே அவங்க H1 பண்ணிருக்காங்க. கன்கரண்ட் H1 ஏதாவது பண்ணிருக்காங்க. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இங்க நிறைய பேருக்கு வந்து குழந்தைங்களுக்கு எந்த இடத்துல ஃப்ரீடம் கொடுக்கணும், எந்த இடத்துல இறுக்கி பிடிக்கணும் தெரியாம நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியாதது கிடையாது. எனக்கே அது இன்னும் தெரியலங்க. அது வந்து பிக் கொஸ்டின். எது யார் என்ன பண்றது சரின்னு எனக்கு தெரியல. பட் இமிகிரேஷன் பத்தி சொல்லணும்னா இதுதான் நான் சொல்றேன். ஜஸ்ட் யூ ஹாவ் டு டெல் them that we are in a different country, particularly when they are in visa. இது வந்து ஏதோ there are restrictions. நீங்க வந்து cannot என்ன அவங்களோட visa restrictions உட்பட்டு தான் அவன் நடந்துக்கணும். H1 F1 இருந்தாலும் சரி, H4ல இருந்தாலும் சரி, அவங்க ஒர்க் பண்ணக்கூடாது. எதுலெல்லாம் வந்து ஒர்க் பண்ணலாம், என்ன படிக்கலாம், டெஃபினெட்லி படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. எதெல்லாம் அலோவ் பண்றாங்கன்னு பார்த்துக்கணும். ஸோ பாசிவ் இன்கம்க்கு வந்து நீங்க ஒர்க் பண்ணாம வந்ததுன்னா ஓகே. பட் நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா இட் இஸ் a big no either for children or for adults. It's the same thing. I went before after later. So after procedure அதாவது I-94ல வந்து என்னன்னா நீங்க இதர் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு I-94 பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா அப்போ ஒரு I-94 வரும். எது லேட்டஸ்டோ அதுதான் உங்களோட I-94. நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I-94 I-797ஓட I-94 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 இயர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? 3 இயர்ஸ்னா இப்போ ஒரு 2029 வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்க இந்தியா போறீங்க, திரும்பி வரும்போது உங்க பாஸ்போர்ட்டோட வேலிடிட்டி இஸ் only till next year. ஸோ அவங்க அந்த டைம் வந்து தான் பாஸ்போர்ட் வேலிடிட்டியோட I-94 கொடுப்பாங்க. சரியா? நீங்க வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு அப்புறம் 2029ல இன்னொரு சி இருக்கு. ஸோ 29ல வரீங்க, வந்துட்டு நீங்க பார்க்கும்போது அப்பதான் வந்து நீங்க நினைச்சுக்கிறீங்க I-797 தான் இருக்கே, 3 இயர்ஸ் இருக்கே, ஸோ இட் டசன்ட் மேட்டர் நினைச்சுக்கிறீங்க. ஆனா அப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது தான் இது லேட்டஸ்ட் வரும்போது தான் ஆல்ரெடி 2 இயர்ஸ் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு I-94ன்னு தெரியும். ஸோ எது லேட்டஸ்டோ அதுதான் வேலை. இதே மாதிரி சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் பண்ணும்போது கூட இப்போ H4லயோ இப்போ நிறைய பேர் இதுவும் வந்து கொஸ்டின் கேட்க வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து இப்போ லே ஆஃப் பண்ணும்போது B1 B2 பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா இமீடியட்டா வேலை கிடைச்சிருது. ஸோ தே மூவ் டு திருப்பி H1 ட்ரை பண்ணி H1 பண்ணிடுறாங்க. பட் அந்த B1 B2 என்ன ஆகும், அப்புறமா H1க்கு அப்புறமா அந்த H1க்கு அப்புறமா அவங்க B1 B2 அப்ரூவ் ஆச்சுன்னா the later rule is what your status will be. Later என்ன இது அப்ரூவ் ஆச்சு, லேட்டர் அப்ரூவல் be the your status. அப்படின்னா B1 B2 ஆயிரும்ல. ஸோ அதெல்லாம் நீங்க ஜாகிரதையா பார்க்கணும். என்ன பண்ண உங்களுக்கு எது வேணுமோ ஸ்டேட்டஸ் அதை அப்ரூவ் ஆனவுடனே அதை வித்ட்ரா பண்றதுக்கு இன்னும் நீட்டா பண்ணணும். எது லேட்டஸ்டா இருக்கோ அதை நீங்க CBT ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுதான் வேலை. ஆனா அது வந்த அப்புறமா திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணினீங்கன்னா இதுதான் வேலை. எது லேட்டரா நடந்ததோ, லேட்டஸ்டா எது நடந்ததோ அந்த I-94 தான் வேலை. ஸோ நீங்க போய் என்ன டிராவல் பண்ணாலும் இமீடியட்டா I-94 டவுன்லோட் பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஒரே ஒரு சிட்டிசன் வந்து இப்போ நார்த் வந்து இப்போ யூசிஏ இருக்குங்களா இல்லை எலெக்ஷன் ரீசெண்ட் டைம்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆகுது? சேஞ்சஸ் எதுவும் இல்லைங்க. அதற்கு அந்த கொஸ்டின்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் ஆக்கியிருக்காங்க இப்போ. அதர் தேன் தட் சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஆனால் உங்களோட கேஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங்கும் இப்போ போயிட்டு இருக்கு. என்னன்னா லாங் பேக் ஏதாவது டொமஸ்டிக் பேரண்ட்ஸ் இருக்குதோ இல்லைன்னா DUI-யோ இல்லைன்னா ஏதாவதுனால அரெஸ்டோ ஏதாவது ஆயிருந்ததுன்னா இப்போ H1 பண்ண முடியும். இந்த இயர் வரைக்கும் இந்த இஷ்யூவே வந்தது கிடையாது. இப்போ வந்து என்னன்னா they are bringing even 10 years old இருந்தா கூட DUI they are bringing it and asking you to go for fingerprinting. உங்க fingerprinting வச்சு நீங்க இது பண்ணிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ண சொல்லிட்டு ஒரு 6 மாசம் டிலே ஆகுது. ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் திங். இதெல்லாம் சிட்டிசன்ஷிப்ல இமீடியட்டா அதுவும் வரும். ஸோ அதர் தேன் தட் யூ நோ யுவர் கேஸ் என்னென்னலாம் பிரச்சனை ஆயிருக்கு ஏதாவது இருந்ததுன்னா ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து
can decide, talk to a lawyer, qualified attorney, and decide whether you will be eligible for the. Is it okay or better to file for now or wait for a while to discuss now? பல கேஸ் இருக்கு. இல்ல கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் guys. It is not fun to முன்னால மாதிரி H1 எல்லாம் அஃபெக்ட் ஆனதே கிடையாது. கிரிமினல் இஷ்யூஸ்னாலயோ இல்ல ஒரு நார்மல் அரசினாலயோ இப்ப வந்து அதெல்லாம் இஷ்யூஸ் ஆகுது. ஸோ நீங்க வெரி வெரி கேர்ஃபுல். DUI எல்லாம் இன்வால்வ் ஆகுதுன்னா இட் இஸ் நாட் ஈவன் ஃபன். ஜாகிரதையா இருக்கணும். சரி, கேள்விகளை முடிச்சுக்கலாம். அவங்க கீழே வருவாங்க. உங்களோட கேள்விகள் வந்து பாருங்க. மற்றதுக்கு ப்ரோக்ராம் பேரலா போயிட்டு இருக்கும். நிகழ்ச்சி